நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை அவர் கட்டும்படியாக அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாவீதை பார்த்து இவ்வாறாக சொல்லுகிறார், உன்னுடைய குமாரன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்றார். தாவீது மிகவும் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை அவர் சேகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனப்பூர்வமாக கொடுப்பதற்காக ஜனங்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கென்று அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கண்டவன தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்று அவர் தாவீது ராஜா ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேசத்தின் ராஜாவாக அவர் காணப்பட்ட போதும் தன்னுடைய அந்தஸ்தையோ அல்லது தன்னிடம் இருக்கிறதான அந்த செல்வத்தையோ அவர் பொருட்படுத்தாதவராக தன்னை முற்றிலுமாக தெய்வ சமூகத்திலே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்கள் நீங்கள் இருக்கக்கூடியதான அந்த நிலையில் நீங்கள் தெய்வ சமூகத்திலே உங்களை முற்றிலுமாக நீங்கள் தாழ்த்த வேண்டும். நீங்கள் கொடுக்கக்கூடியதான அந்த நிலையில் இருந்தால் அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு என்பதை அந்த ஸ்லாக்கியத்தை அறிந்தவர்களாக உங்களுக்கு உங்களுடைய திராணிக்கு தக்கதாக நீங்கள் செலுத்தும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயமாய் இருக்கிறது. இந்த உலக செல்வங்களை உங்கள் பெற்றோரிடமிருந்து ஒருவேளை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை தேவனே சகலவற்றையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் அறிவோம். எனவே ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்கிறதான பொழுது நான் கொடுக்கிறேன், நான் தாராளமாய் செய்கிறேன் என்கிற அந்த மனநிலை இல்லாதவர்களாக தேவரீர் ஒருபட்ட ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்யும்படியாக எனக்கு அருளிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நிறைய எனக்கு தந்த அந்த மனதிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டதான சகல விதமான ஆசீர்வாதங்களும் அது உன்னதமானவருடைய அந்த பெரிதான கிருபையினாலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலே அவைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்த வேண்டும். இதுதான் தாவீது செய்தார். தாவீது செய்தது போல நாமும் அதே போல் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இல்லாத ஏழை எளிய ஜனங்களை தாங்குவோம், உதவி செய்வோம். முதன்மையாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? எங்க நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீர் கிருபை நிறைந்த நல்ல தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் உள்ள சகல காரியங்களும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்தவர்கள் சகலமும் நீர் தந்ததாப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் தாராளமாய் அவைகளை கொடுத்து உதவுவதற்கு ஏற்ற மனதை நீர் எங்களுக்கு தருவீராக. தாவீதை போல நாங்களும் வாழ்ந்து உங்களுடைய சித்தம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்.
தாராளமாக கொடுப்பதற்கேற்ற நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.